வணக்கம். ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது இன்னும் 10 முதல் 11 மணி நேரத்தில் அது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய மையப்பகுதி, முதல் பகுதி அது எப்போது கரையை கடக்கும் என்ற விவரத்தின் அடிப்படையில் அது சரியாக கரையை கடக்கக்கூடிய திசை என்பது துல்லியமாக கணிக்கப்படவில்லை. இருந்தாலும் 29, 30 ஆகிய தேதிகளுக்கு இடையில் அந்த புயலானது புதுச்சேரி, சென்னைக்கு இடையே கரையை கடக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயல் கரை நெருங்கும் போதுதான் அது வலுவிழந்து படிப்படியாக அது வலுவிழந்து கரையை கடக்குமா அல்லது அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இது கரை நெருங்கும் போது, குறிப்பாக இந்த புயல் சென்னைக்கு அருகே 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது கரையை நெருங்கும் போது படிப்படியாக வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் அதற்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம், அதற்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம், தாழ்வு பகுதியாக என படிப்படியாக வலுவிழந்து அதை கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அது புயலாக கரையை கடந்தால் அது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும், மழையின் அளவு குறைவாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது புயலாக கரையை கடக்காமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு பகுதியாக கரையை கடந்தால் காற்றின் வேகம் குறைவாக இருந்து மழையின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வருகின்ற 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போதைய சூழ்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தென்கிழக்கு 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கு 510 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு தென்கிழக்கு 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருகிறது. இது தமிழகத்தை நோக்கி 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. நேற்றைய தினத்திலும் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. அதற்கு பிறகு நேரம் செல்லத்தில் நேற்று இரவு 8, 10 என படிப்படியாக குறைந்து தற்போது மீண்டும் அதிகரித்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது கரையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக அது புயலாக மாறிய பிறகு அதனுடைய நகர்தல் வேகம் என்பது குறையும் என்றும், நாளைய தினத்தில் வட இலங்கை மற்றும் தமிழக டெல்டா கடலோர மாவட்டங்களில் அந்த புயலானது நிலை கொண்டிருக்கும் என்றும், அதற்கு பிறகுதான் அது தமிழகத்தை நோக்கி நகரத் தொடங்கும், 29, 30 ஆகிய தேதி நகரத் தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த புயலானது, இன்று உருவாக இருக்கக்கூடிய புயலானது நாளை வரை அப்படியே நிலை கொண்டிருக்கும் அல்லது மிக மெதுவாக நகரும் என்றும், நாளை மறுநாளுக்கு பிறகுதான் 29, 30 ஆகிய தேதியில் தான் அது தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும், சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே அது கரையை கடக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சென்னைக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்த பிறகுதான் அது துல்லியமாக எந்த திசையில் கரையை கடக்கும் என்று குறிப்பிட முடியும். இருந்தாலும் கூட இது வலுவிழந்து கரையை கடக்கும் என்றும், அப்படி வலுவிழந்து கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் குறைந்து மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாளை மறுநாள் என தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே கூட டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் 3 மாவட்டங்கள், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் மழையின் அளவு என்பது தற்போது படிப்படியாக குறையும் என்றும், இன்று மாலை அல்லது இரவுக்கு மேலாக சென்னையின் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தில் மழை சற்று குறைந்திருந்தாலும் கூட 29, 30 ஆகிய தேதியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தில் தற்போதைய அண்மை தகவலாக இருக்கிறது. பானு.